அதாவது இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சில வித்தியாசத்தை சொல்லணும். நான் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை 15 ஆண்டுகளுடைய ஆய்வு. அதனால எந்த ஒரு ஆட்சியவோ ஒரு கட்சியவோ சுட்டி காட்டாம 15 வருஷம் வரலாறை எடுத்து வெளியிட்டேன். இது வெறும் 5 ஆண்டுகள் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, எப்போ வெளிவந்ததுன்றது ரொம்ப முக்கியம். இவங்க அவசர அவசரமாக ஜூனில் வெளியிடும் போதே நான் நினச்சேன் இதில் கொஞ்சம் பிழைவு இருக்க போகுது அப்படின்னு. இப்போ தெரிய வருது, பல இடத்துல வெட்டி ஒட்டியிருக்காங்க. முதல் பிரச்சனை, ஒரு முதலமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கைக்கு 100% பொது வழியில் இருக்குதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா பின்ன எதுக்கு வெள்ளை அறிக்கை? அரசாங்கத்திடம் இருக்கிற கருத்து வெளியில்லாத கருத்து வெளியிடுறதுக்கு வெள்ளை அறிக்கை. பொது வழியில் இருக்குதுன்னா இது பொது வழியில் ஜனவரியிலும் இருந்துச்சு, பிப்ரவரியிலும் இருந்துச்சு, மார்ச்லயும் இருந்துச்சு, வாக்குறுதி கொடுக்கும் போதும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எனவே இதை முதலமைச்சரிடம் போய் இந்த முன்னறிக்கை கையெழுத்து வாங்கினது மிகவும் தவறான கருத்துன்னு நான் சொல்வேன். கணக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப தவறான கணக்கு. சில இடத்துல 5 வருஷம் எடுக்கிறாங்க, சில இடத்துல 4 வருஷம் எடுக்கிறாங்க. அதாவது கம்பேரிசன் பண்றதுக்காக, ஒன்று இது உச்சக்கட்ட இயலாமை, இல்லை இது தீய எண்ணம். அதாவது பழைய அரசாங்கத்தை தவறாக காமிக்கணும்ன்றதுக்காகவே இப்போ கடனை பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எடுக்கிறாங்க. ஆனால் முதலீடு ஒப்பீடு பார்க்கும்போது வெறும் 4 வருஷம் தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஃபெயிலியர். இதுதான் நான் சொல்லுவேன் இருக்கிறதுலையே எனக்கு ஒரு வேதனை அளிக்கிற ஒரு அம்சம். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சராகவும் விட்டுட்டு போன வருவாய் கணக்கு பற்றாக்குறை 62,000 சொச்சம் கோடி, 40 கிடையாது. எப்பெல்லாம் முன்னேற்றம் வந்திருக்கோ இந்த அறிக்கையில் சொல்றாங்க இது இயற்கையா வந்தது, இது சாதாரணமா வந்தது, அது ஆர்டினரியா வந்தது, ஏதோ காத்தடிக்கிற மாதிரி வந்தது, பாக்கி மாநிலங்கள் மாதிரி வந்தது அப்படின்னு பொய்யா முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் எனக்கு இது தீய செயலாக நான் கருதுகிறேன். கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா ஒப்பிட்டு பார்த்தால் இதே மாதிரி முன்னேற்றம் வந்தது. பொய். பொது கருத்து, வருவாய் கணக்கை சீர் செய்யணும், வருவாய் சதவிகிதத்தை சீர் செய்யணும். நான் 2 ஆண்டு இருந்ததும் சீர் செய்தேன். அதை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு முன்னேற்றமே கிடையாது. அது சரி செய்தால் உங்களுக்கு பல நன்மைகள். முதல்ல உங்களுக்கு கடன் வாங்குறது குறையும், இரண்டாவது அதனால் வட்டி குறையும், அதனால் மூன்றாவது அந்த நிதியை நீங்க கூடுதல் திட்டங்களுக்கு கூடுதல் நன்மைகளுக்கு செலவு செய்யலாம்.